Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மணிப்பூர் மக்களுக்கு ஆறுதல் கூற நேரமில்லாத பிரதமர் மோடிக்கு தமிழகம் வருவதற்கு மட்டும் நேரம் இருக்கிறது என்று திமுகவின் மக்களவை உறுப்பினர் கனிமொழி விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஈரோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, கருணாநிதியின் கனவை நிறைவேற்றும் ஆட்சியாக முதலமைச்சரின் ஆட்சி உள்ளது என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் 2 ஸ்டிக்கர்களாக பாஜக மற்றும் அதிமுக உள்ளன எனவும், தேர்தலுக்கு பிறகு 2 ஸ்டிக்கரும் மறுபடியும் ஒட்டிக்கொள்ளும் எனவும் கனிமொழி விமர்சித்தார். இன்னைக்கு மணிப்பூர்ல இவங்களுடைய அரசியலால் எரிய தொடங்கி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இன்று வரை அணையவில்லை. நாங்கள் சென்று மணிப்பூரிலே அந்த மக்களை பார்த்த பொழுது யாரும் வீட்டில் இருக்க முடியாத ஒரு நிலைமை. 2 இனத்தவரும் பாதுகாப்பே இல்லாமல் உணரக்கூடிய ஒரு நிலை. புதுக்கோட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவாக அடித்தளமிட்டவர் கருணாநிதி என தெரிவித்தார். மத்திய அரசு தமிழக மக்களை அனைத்து விதத்திலும் வஞ்சிக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசு கொடுக்கிற காசு எதுவாக இருந்தாலும் அந்த காசு முழுமையாக தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தில் மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது. அதை தாண்டி இன்னும் அவன் கொடுக்கணும், அதை கொடுக்கிறது இல்லை என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்ததாகவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா குறிப்பிட்டார். இந்த ஆட்சியில் நிச்சயமாக புதுக்கோட்டைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது. ஏற்கனவே தஞ்சைக்கு கொடுத்தாச்சு, அடுத்து புதுக்கோட்டைக்கு தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.